சார் சார் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். செக்யூரிட்டி இல்லாம நான் யாரையும் வேலையில சேர்த்துக்கிறதுல நீ போப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் வம்பு. வணக்கம். உட்கார். அதெல்லாம் இருக்கட்டும். எது வரைக்கும் படிச்சிருக்கிற? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்த? கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் சார். கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கியா? அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்த? சார் அது லஞ்சம் வாங்கினேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஏதோ குடும்ப சூழ்நிலையில் அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் உனக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடியே சொன்ன பார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா இது கொஞ்சம் கேஷ் டீலிங் உள்ள ஒரு வேலை. இதுக்கு உங்க ஏரியால யாராவது பெரிய ஆளுங்க செக்யூரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உன்னால முடியுமா? சார் எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது சார். சார் எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். ஐயோ உன் மேல சந்தேகப்பட்டு சொல்ல கண்ணே. கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார் என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டினியா இருக்காங்க சார். சார் இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். அதான் இல்லைன்னு சொன்னா போகலாம்ப்பா. யோ நீயா? நீ எங்க இங்க வந்த? ஏன்பா இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய் இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே அதை சொன்னேன். சரி நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். தம்பி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார் எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன் கவர்மெண்ட் வேலையில இருந்து பட்டிக்கிறது சாகாதுன்னு. சரி பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா உன் பேர் என்ன? டேய் ஏக்கா பணம் கேட்டியே, டீ கடை நாட்டாருக்கிட்ட 400 ரூபாய் கேட்டிருக்கேன். 10 வட்டியா? 10 வட்டியா? என்னக்கா நீ? அவன் 20 வட்டி கொடுக்கறான். ஆத்திர அவசரத்துக்கு நான் எல்லாம் அப்படித்தான் வாங்குவேன். இல்லாததுக்கு என்ன பண்றது? வட்டிக்கு வாங்கிட்டு அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்கறது? என் வீட்டுக்காரர் இன்னைக்குதான் வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். பத்மா இந்தாமா, இந்த பணத்தை அவகிட்ட கொடு. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. எங்கயா? பிராந்தி கடையில கணக்கு எழுதுற வேலை. என்னது பிராந்தி கடையில வேலையா? ஏண்டி ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப மறுபடியும் சாராய கடையில வேலை பார்த்து வம்பு விலைக்கு வாங்கணுமா? இந்த வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தூக்கி போடுச்சல. பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வேற நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கலாம். ஆமா வேற நல்ல வேலையை அப்பா வச்சு காத்துட்டு இருக்கான். ஏமா ஹஸ்பண்ட் அவனுக்கு வேற நல்ல வேலை போட்டு விடுப்பான். இது எனக்கு சாராய கடை வேலைன்னு தெரியாது. நான் கிடைச்சிருக்கேன் அங்கே ஓயிட்டு இருக்க போறேன். பழைய வேலை கிடைச்சவனே தூக்கி போட்டு போறேன். பெருசா பேசுறாளவா? கிடைச்ச இந்த வேலையை விட்டு புள்ள குடிக்கல பட்டி போட சொல்றாளவா? சரி விடுங்கண்ணா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க போங்க. என்னக்கா நீ? அண்ணன் தான் நல்ல வேலை கிடைச்சா இதை விட்டுறேன்னு சொல்றாருல, அதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு. இத பாருக்கா, சும்மா அவ சொன்னா இவ சொன்னான்னு கிடைச்ச வேலையை விட்டுற சொல்லாத. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைகளை வச்சுட்டு நீ என்னக்கா பண்ணுவ? சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ஆகிற வேலையை பாரு. சரியா பழைய கணக்கெல்லாம் பார்க்க சொன்னது. உனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை மட்டும் பாரியா. அது எப்படிங்க வருஷ கணக்குன்னு வந்தா நானும் பதில் சொல்லணும்? யோ புரியாதா இருக்கே. வாயா, எம்எல்ஏ ஃப்ரெண்ட் மருகுவண்டி ஐயா இருக்காரு, அவர் சொல்லித்தான் அதெல்லாம் செய்யறேன். பார் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிட்டு கண்டுக்காம போயிடு. பணம் எல்லாம் எனக்கு வேணாம் சார். முதலாளி எனக்கு சம்பளம் தராரு, நான் அவருக்கு நாணயமா நடந்துக்கணும். யோ நாணயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்ய முடியாது. ஏன் உப்பு தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? நாயங்களா நீங்க திருடி திங்கிறது இல்லாம ஒழுங்கா இருக்கிற அவனையும் கெடுக்குறீங்களா? ஐயா மருகுவண்டி ஐயா தான் அடிக்கடி வந்து பணத்தை வாங்கிட்டு அப்படி எழுது இப்படி எழுது சொல்றாரு. நான் என்னையா பண்ணட்டும்? ஓ இதுல கூட்டு சதி வேறையா? ஐய் போடா வெளிய, போ வெளிய, இழுத்துட்டு போயா அவனை, போய போயிடுறா வெளிய. நன்றி கெட்ட நாயங்க. ஐயா மருகுபாண்டி ஐயா இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்க ஐயா. யோ எனக்கு தெரியாதா? சும்மாரியா, சின்ன வயசுல இருந்து பழகி தொலைச்சிட்டேன்.
அப்ப வரேன் தம்பி. இதான் சார் நம்ம வீடு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே சார்? ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறேன், வரேன். வாங்க சார். வாங்க சார், உள்ள வாங்க சார். உட்காருங்க சார். சரி சரி. லட்சுமி, இது வரேங்க. சார் இது என் வைஃப், இது என் பசங்க, எங்க முதலாளி. வாமா. அம்மாமா, நீ எதுவும் செய்ய வேணாம், நான் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டா. படிக்கிறீங்களா? டேய் கிருஷ்ணா, அந்த பொட்டியை கொண்டா. என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் கவர்மெண்ட்ல 10 வருஷமா வேலை பார்த்தேன்னு சொன்னாரு. வீட்டுல ஒரு பொருளையும் காணுமே. வாங்கின சம்பளம் வர்றதுக்கும் போறதுக்குமே சரியா இருந்துச்சு சார். சரியான பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிறப்பா. நீ போய் வண்டி ஆண்டாரு. இந்தாமா, இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கி போடு. ஐயோ, எதுக்குங்க? நீங்க தான் மாசம் மாசம் சம்பளம் கொடுங்க. பரவாயில்ல, வச்சுக்கம்மா. நீ உங்க வீட்டுக்காரர் மாதிரியே இருக்கிறிய. அம்மாடி, இது ஒண்ணு நான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துடல. உங்க வீட்டுக்காரோட நாணயத்துக்காக கொடுத்தது. தம்பி இருக்கிறார, ரொம்ப நம்பிக்கையான ஆளு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இவர் இருக்கிற நிலைமையே வேற. இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல. கூடிய சீக்கிரத்துல நீங்களாம் நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க. இவகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஏதோ பிராண்ட் கடையில வேலை செய்யறேன்னு இவளுக்கு ரொம்ப வருத்தம். அம்மா, பிராந்தி பிசினஸ் ஒரு தப்பான தொழிலா இருந்தா நான் ஒரு எம்எல்ஏ நானே எடுத்து நடத்துவனா? கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்து நடத்த சொல்ற தொழில் மாதிரி உங்க குடும்பம் மாதிரியே 500 குடும்பங்கள் இதுல பிழைக்குது. இது தப்பான தொழிலா இருந்தா அவங்க எல்லாம் இதுக்கு வருவாங்களா? நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத. தம்பியை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, நம்மள்தான். ஒரு தடவை என்னடா 10 தடவை சுத்தி வரலாம். அப்பா புது பைக் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏதுங்க? அம்மா பைக் தாம்மா. அப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. பத்மா, இது கூட தெரியல பாட்டி அம்மாக்கு. ஏதுங்க? முதலாளி எனக்கு இந்த பரிசா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஜெனரல் மேனேஜராவும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. பா, வண்டி சீக்கிரம் எடுங்கப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். நாம நீ பொம்பள உனக்கெல்லாம் ஓட்டிட்டு இல்லப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்க யாரும் ஃபர்ஸ்ட் இல்ல. இந்த வண்டியை வாங்குறதுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னங்க, குழந்தைங்க விட நானா முக்கியம்? பின்ன நீ இல்லாம குழந்தைங்க வந்துச்சு. என்னங்க பாக்கட்டுமே, நான் என் பொண்டாட்டி தானே கொஞ்சம். பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ், கோனைஸ் கப்பைஸ் பாலைஸ். போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். பாலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும். சி, குழந்தை பிறக்கும். ஐஸ் வாங்கிக்க, மற்ற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாலை சார். என்ன சார்? என்ன பீட்ரு, ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல. எதுக்கு சார்? நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா, நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் நான் எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போக போறியா? எப்போ உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு.
இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல, வேணா விட்டுடு.